நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல Google Chrome பத்தி நம்ம பார்க்க போறோம். நீங்க Google Chrome browser-ஐ உங்களுடைய Android phoneல பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படி சொல்லலாம். வழக்கம் போல சேனலுக்கு வந்து Subscribe பண்ணிக்கங்க. வீடியோக்கு லைக் கொடுத்துக்கங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க. என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். Google Chromeல அப்படி என்னதான் செட்டிங் வந்திருக்கு புதுசா, அதுவும் எனக்கு தெரியாம அப்படி நீங்க யோசிக்கலாம். கொஞ்சம் கண்டிப்பா இந்த செட்டிங்கை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த செட்டிங் எதுக்காக அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய போலி வெப்சைட்ஸ்லாம் வந்துருச்சு. அதாவது நீங்க என்ன வெப்சைட்ல போயிட்டு என்னென்ன விஷயங்களை வந்து நீங்க பண்ண போறீங்களோ அதே மாதிரி டிட்டோவா நிறைய இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல உலாவிக்கிட்டு சொல்லலாம். அந்த மாதிரி ஃபேக்கான வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங்கில் வந்து நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. ஃபேக்கான வெப்சைட்டில் போய்ட்டு தன்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து மாட்டிக்கிடுறாங்க. ஸோ அது மூலயமா என்ன ஆகுது, பல லட்சங்களை இழந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆன்லைனில் இன்னமும் ஃபேக்கான வெப்சைட்ஸ் நிறைய உலாவிக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா Google Chrome ஒரு செட்டிங்கை வந்து புதுசாக அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த செட்டிங்கை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். ஸோ இந்த செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் செட்டப் பண்ணுறது மூலியமா நீங்கள் Google Chrome மூலியமா சர்ச் பண்ணக்கூடிய எந்த ஒரு வெப்சைட்டும் செக்யூரான முறையில், அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வெப்சைட்டும் செக்யூரான முறையில் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய தகவல்களை திருடுறதுக்கு வாய்ப்புகள் சான்ஸ் இல்லவே இல்லை அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ அந்த செட்டிங் எங்கே இருக்குது, எப்படி நம்ம பயன்படுத்தணும், எப்படி எனேபிள் பண்ணணும், ஆஃபாக இருந்தால் எப்படி எனேபிள் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் நான் தெரியப்படுத்த போகிறேன். வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவில் Google Chromeல ஒரு அருமையான ஒரு செட்டிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். Google Chrome நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா Google Chrome browser ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரைவசில தான் ஒரு அருமையான ஒரு செட்டிங் யூஸ் செக்யூர் டிஎன்எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒருவேளை இது வந்து ஆஃப்ல இருந்தா ஜஸ்ட் இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணோன்னே இந்த யூஸ் செக்யூர் டிஎன்எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ இதை பற்றி ஒரு சில விஷயங்களை எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பாருங்க. determines how to connect to websites over a secure connection. அதாவது நீங்க Google Chromeல ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்டை வந்து நீங்க சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சர்ச் பண்ணக்கூடிய வெப்சைட் சில சமயங்கள்ல ஃபேக்காக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஃபேக்கான வெப்சைட்ல போயிட்டு நீங்க மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த யூஸ் செக்யூர் டிஎன்எஸ் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி வந்து இது என்னன்னா, உங்களுக்கு இந்த டிஎன்எஸ் அப்படிங்கிறது வந்து டொமைன் நேம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம், சர்வர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் ஒரு வெப்சைட்டோட நேமை நீங்கள் டைப் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்லி ஐபி அட்ரஸாக நம்பராக சேஞ்ச் ஆகி அந்த வெப்சைட்டை வந்து கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டாக கொடுக்கும். ஸோ இதுதான் உண்மை. ஸோ இது மூலியமாக உங்களுடைய டிரான்சாக்ஷன் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். நீங்கள் பேங்கிங் செக்டர் போனீங்கன்னா வெப்சைட்டில் ஸோ உங்களுடைய தேவைகளை நீங்கள் இப்படி தான் நீங்கள் பண்ண முடியும், அதாவது செக்யூரான முறையில் நீங்கள் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இந்த இது யூஸ் செக்யூர் டிஎன்எஸ். ஸோ யூஸ் யுவர் கரண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டயத்தில் எந்த சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்கோ அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்லை நான் வந்து ஒரு செக்யூரான டிஎன்எஸ் ப்ரொவைடரை வந்து நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் வந்து சூஸ் அனதர் ப்ரொவைடர் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமாக வந்து ஏதாவது டிஎன்எஸ் ப்ரொவைடரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை இந்த கஸ்டம் பக்கத்தில் ஒரு ட்ராப் டவுன் ஏர் இருக்கு பாருங்க, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் இருக்கு, கிளீன் ப்ரௌசிங் இருக்கு, அதுக்கப்புறம் கிளவுட் ஃபேர் இருக்கு. இதுல நான் ரெக்கமெண்ட் பண்றது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா கிளவுட் ஃபேரும் கூகுளும் ரெண்டையும் நம்பி நீங்க வந்து உங்களுடைய வெப்சைட்டை வந்து செக்யூரான முறையில் நீங்கள் உங்களுடைய தேவைகளை டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியும், டேட்டாவை சென்ட் பண்ண முடியும். அதாவது அதுக்கு இடையில வந்து யாரும் உள்ளே புகுந்து உங்களுடைய டேட்டாவை திருட முடியாது. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை தான் இந்த யூஸ் செக்யூர் டிஎன்எஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கூகுளே நான் இது பண்ணுறேன். கூகுள் வந்து பப்ளிக் டிஎன்எஸ் அப்படின்னு இருக்காங்க, கிளவுட் ஃபேர். ஸோ இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இதில். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த கிளவுட் ஃபேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கிளவுட் ஃபேர் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு செக்யூரான வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து எதனாலும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதாவது உங்களுடைய டேட்டாவை யாராலையும் திருட முடியும்.
முடியாது அப்படிங்கிறது தான் இந்த யூஸ் செக்யூர் டிஎன்எஸ். ஸோ ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு சில செட்டப்பை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ கூகுள் குரோம்ல இந்த செட்டிங் கண்டிப்பா நீங்க பயன்படுத்திருக்க மாட்டீங்க. ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ கீழே பதிவு பண்ணுங்க. அப்பதான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி, ஒரு பூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். வரக்கூடிய புது வீடியோக்கள் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி நான் பண்ண முடியும். வழக்கம் போல வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலையே இல்லை.